சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சந்திரசேகரனை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் முதுநகர் பேருந்து நிறுத்தம் அருகே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவை உடைத்து பலவீனமாக்கியதாக விமர்சித்தார். பாஜக ஒருபோதும் தமிழ்நாட்டில் அடியெடுத்து வைக்க முடியாது என திருநாவுக்கரசர் தெரிவித்தார். ஜெயலலிதாவுக்கு விழுந்த ஓட்டுக்களை வைத்துக் கொண்டு, ஜெயலலிதாவுக்காக வந்த எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு, கூவத்தூரில் நடந்த கூத்துக்களை வைத்துக் கொண்டு முதலமைச்சராக அவருடைய ஆசீர்வாதத்தோடு வந்தவர். கட்சியை ஸ்டாலின் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார். எடப்பாடி 5-6 கூறாக உடைத்திருக்கிறார். அந்த கட்சியிலேயே முதலமைச்சராக 3 முறை இருந்தவர் இன்றைக்கு திமுகவிலே சேர்ந்து எம்எல்ஏ நிற்கிறார். ஓபிஎஸ் அந்த அளவுக்கு சிறப்பாக எடப்பாடி கட்சியை நடத்துகிறார். முன்னதாக கடலூர் துறைமுகம் பகுதிக்குட்பட்ட சிங்காரத்தோப்பு உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்ட வேட்பாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரனை ஆதரித்து மீனவர் விடுதலை வேங்கை நிறுவனர் மங்கையர் செல்வன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மீனவர்களை வஞ்சிக்கும் மோடி கூட்டணியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என தெரிவித்தார். நம்முடைய எதிர்கால வாழ்வாதாரத்தை காப்பதற்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து பாரதிய ஜனதா கட்சியை நன்மை காண வைக்க வேண்டும். அதுதான் நம் முன்னிலையில் இருக்கிற ஒரே. திண்டுக்கல் தொகுதி திமுக வேட்பாளர் ஐபி செந்தில்குமாரை ஆதரித்து இளைஞர் காங்கிரஸ் கமிட்டியின் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் ஆலிம் அல் புகாரி மேகம்பூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். எந்த சூழ்நிலையிலும் இந்த இஸ்லாத்தை எதிர்த்து பிரகடனம் செய்து முஸ்லிம்களுக்கு எதிராக, சிறுபான்மையினருக்கு எதிராக பிரகடனம் செய்து, பாஜக ஹிமந்த பிஸ்வா சர்மா அசாம்ல முதல்வர் வேட்பாளர், அவன் என்னடா தேர்தல் பிரச்சாரம் பண்றான்.